இந்த பதிவு முக்கியமா பெண்களுக்கான பதிவு. முழுவதுமா பாருங்க. உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் கவனமா இத பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. டீனேஜ்ல இருந்தாலும் சரி, நியூலி மேரிட் கப்புள்ஸ், இல்லைங்க எனக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. குழந்தையின்மை பிரச்சனை. இதனால நான் நெறைய சிகிச்சைகள்லாம் எடுக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற நெறைய பெண்களுக்கான முக்கியமான ஒரு பதிவு. திருமணம் ஆனவங்களுக்கு தானே, நமக்கு என்னன்னு யோசிக்காதீங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே உங்களுக்கு, அதாவது ஆண்களா இருந்தாலும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, கவனமா பார்த்து இதுல இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பெண்களுக்கு ஒவ்வொரு வயதிலும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம ஒரு பதிவுலா பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நெறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டிகள், அதாவது சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது இப்போலாம் நெறைய பேருக்கு டீனேஜ்லயே வருதுங்க. எதனால அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு. ஸோ இதுவுமே நெறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. டாக்டர் இந்த மூலிகையோ, இத சூரணமாவோ எனக்கு வந்து நான் நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துருக்கேன். இத தொடர்ந்து நான் சாப்பிடலாமா? அந்த அளவுக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குன்னா, பிசிஓடி இருக்குன்னா, இது நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுமா? யார் யார் எந்த அளவு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம்? அப்படின்ற ஒரு டவுட் உங்கள்ல நெறைய பேருக்கு இருக்குங்க. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இந்த பதிவு முக்கியமா பெண்களுக்கான பதிவு. முழுவதுமா பாருங்க. உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா, பேரண்ட்ஸ் கவனமா இத பாருங்க. ஏன் நான் சொல்றேன்னா, நெறைய பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குங்க. டீனேஜ்ல இருந்தாலும் சரி, நியூலி மேரிட் கப்புள்ஸ், இல்லைங்க எனக்கு வந்து ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு. குழந்தையின்மை பிரச்சனை. இதனால நான் நெறைய சிகிச்சைகள்லாம் எடுக்கிறேன். இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்ற நெறைய பெண்களுக்கான முக்கியமான ஒரு பதிவுங்க. இது திருமணம் ஆனவங்களுக்கு தானே, நமக்கு என்னன்னு யோசிக்காதீங்க. பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்குமே உங்களுக்கு, அதாவது ஆண்களா இருந்தாலும் உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா, கவனமா பார்த்து இதுல இருக்கக்கூடிய நெறைய விஷயங்கள அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சித்தர்கள் அருளால சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் நமக்கு சொல்லியிருக்காங்க, வாழ்வியல் முறைகள். அதுல இந்த மகளிர் மருத்துவம் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குன்னு நான் நெறைய சொல்லியிருக்கேங்க. பெண்களுக்கு ஒவ்வொரு வயதிலும் நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? அது எல்லாமே நம்ம ஒரு பதிவுலா பார்த்துட்டு வரோம். இந்த பதிவுல நெறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நீர்க்கட்டிகள், அதாவது சினைப்பை நீர்க்கட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு, பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்கு. அது இப்போலாம் நெறைய பேருக்கு டீனேஜ்லயே வருதுங்க. எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால வருது. டீனேஜ்லயே இன்னைக்கு பெரும்பாலும் நெறைய பெண் குழந்தைகளுக்கு இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதை தாண்டி இப்போ குழந்தையின்மை பிரச்சனைன்னு போகும்போது போத் 2 பேருக்குமே, மேல் ஃபீமேல் 2 பேருமே செக் பண்ணி பார்க்குறாங்க இல்லைங்களா? ஸோ செக் பண்ணி பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கு. பிசிஓடி இருக்கு டாக்டர், இதனோட சேர்ந்து எனக்கு தைராய்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ண சொன்னாங்க, இதுதான் என் சைடில் இருக்கிற பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பெண்கள் உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த உடல்நல குறைபாடுகளை சரி செய்வது எப்படி? இது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஒரு டிஃபிஷியன்சின்னு வச்சுக்கோங்களேன். இதை சத்தான உணவுகள், மருந்துகள் எடுக்கிறது மூலியமா நம்ம நல்லாவே கியூர் பண்ணிடலாம். அதே மாதிரி பெண்கள் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்றது பியூபர்ட்டி அட்டன் பண்ற வயதில் இருந்தே, முதல்ல பருவம் அடைந்த அந்த வயதில் இருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பருவம் அடைந்த அந்த வயதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அப்போ தொடர்ந்து அந்த வயதில் நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறையில் அதிக கவனம் செலுத்தணும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட், 9th, 10th இப்படி இந்த ஏஜ்ல இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டடீஸ் அதிகமா படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு என்ன பண்றாங்க? பசிக்குதா? ஒரு மாதிரி இருக்குமா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, அதனால உடனே ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி உணவுகள், அவுட் சைட் ஃபுட் நிறைய சாப்பிட ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்பட்டு அதிகமாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இருக்காது. ஏன்னா ஸ்டடீஸ் போயிட்டே இருக்கு, டே அண்ட் நைட் நான் வந்து படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்ன வேலை பார்க்கறது அப்படின்னு நம்ம விட்டுறோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸும் இல்லாததுனால கண்டிப்பா ஒபிசிட்டி ப்ராப்ளம் வருது. கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளமும் ஏற்படுது. இதற்கான முக்கியமான ஒரு மூலிகை இருக்கு. ஸோ இதுவுமே நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க. டாக்டர் இந்த மூலிகையோ, இத சூரணமாவோ எனக்கு வந்து நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன்.
சாப்பிட்டு பார்த்துருக்கேன், இதை தொடர்ந்து நான் சாப்பிடலாமா, அந்த அளவுக்கு இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் இருக்குன்னா, பிசிஓடி இருக்குன்னா இது நல்லா நமக்கு ஹெல்ப் பண்ணுமா, யார் யார் எந்த அளவு இந்த மூலிகையை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதுதான் கழற்சிக்காய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கழற்சிக்காய் அப்படின்னு சொல்கிறது நல்ல கனமான ஒரு ஓடு பகுதி உள்ளே இருக்கக்கூடிய விதை இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம வந்து மருத்துவத்திற்கு பயன்படுத்துகிறோம். உடல்ல ஏற்படக்கூடிய எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் அதை கொஞ்ச நாள்லயே நமக்கு கம்ப்ளீட்டா முழுவதுமாக அழிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குன்னா இந்த கழற்சிக்காய்க்கு தான். அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆண்களும் இதை பயன்படுத்தலாம். எந்தெந்த பிரச்சனைக்கு, ஹைட்ரோசில் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, விரை வீக்கம் இருக்கு, புரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த கழற்சிக்காய் பயன்படுது. பெண்களுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அதிகமாக இது எடுத்தாலும் என்ன ஆகுதுன்னா வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை, உடல்ல உஷ்ணம் அதிகமாகும். அப்போ சரியான அளவில் இந்த கழற்சிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? இந்த பிசிஓடிக்கு மட்டும்தானா, வேற என்னென்ன பிரச்சனைக்குங்க இது பயன்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு இந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஸோ தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்கு, இதில் நிறைய பேருக்கு ஆட்டோஇம்யூன் கண்டிஷன் இருக்கும், ஹசிமோட்டோ தைராய்டிட்டிஸ் அப்படின்னு சொல்றது. இந்த கண்டிஷனுக்கும் நமக்கு கழற்சிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, உடல்ல தேவையில்லாத கழிவுகள் இருந்து அதை வெளியேற்றுவதற்கும் உங்களுக்கு இது பயன்படுதுங்க. அப்போ ரெகுலரா இந்த கழற்சிக்காய் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? பிசிஓடி இருக்கு, ஒரு சிலருக்கு பைலேட்ரலா இருக்கும், ரெண்டு பக்கமும் ஓவரீஸோட ரெண்டு பக்கமும் நமக்கு வந்து இந்த பிசிஓடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சரி செய்யறதுக்கு இந்த கழற்சிக்காய் மிக சிறந்ததாக பயன்படுது. கழற்சி சூரணம் அப்படின்ற மருந்தே சித்த மருத்துவத்துல இருக்குங்க. இந்த கழற்சி சூரணம் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இந்த கழற்சி சூரணம் யார் யார் எந்த அளவுக்கு வந்து டீனேஜ்ல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா 2 கிராம் அளவுக்கு இந்த கழற்சி சூரணம் பால்ல கலந்து சாப்பிடணும். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மைல்டாக தான் ப்ராப்ளம் இருக்குன்னா காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிடுங்க. இல்லைங்க எனக்கு இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்குது, ரெண்டு பக்கமும் எனக்கு வந்து 2 ஓவரிஸ்லையுமே பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா காலை இரவு 2 வேளையும் 1/2 டீஸ்பூன் அளவு கழற்சி சூரணம் பாலில் கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், கட்டிகள் கரையும், தைராய்டு அந்த பிரச்சனைகள் குறைந்து நமக்கு இந்த ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தையின்மை பிரச்சனைக்காக நீங்கள் எங்கெங்கேயோ சிகிச்சைகள் எடுக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக இந்த கழற்சி சூர்ணம் நம்ம சாப்பிடும்போதே இதற்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்குதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கா, அதை ரெகுலர் ஆக்கிறதுக்கும், நிறைய பேருக்கு இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் இருக்கும், அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்கும். இதுதான் பெரும்பாலும் ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயங்க. ஆனால் இதையும் தாண்டி இது எல்லாமே க்யூர் ஆகி நீங்கள் நிறைய பேருக்கு தாய்மை வரம் கிடைச்சிருக்கு. அப்போது இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமாக இந்த கட்டிகள் கரையிறதுக்கு இந்த கழற்சி சூரணம் பயன்படுது. இன்னும் ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா நமக்கு இன்னும் அதிக பலன் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், இந்த 2 கிராம் கழற்சி சூரணம் எடுத்துட்டு இது கூட கொஞ்சமாக கருப்பட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டி வந்து ஒரு சுண்டைக்காய் அளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த கருப்பட்டியோடு அந்த கழற்சி சூரணம் சேர்ந்துடும். நமக்கு வந்து அப்படியே நல்லா உருட்டி எடுத்துடணும், மாத்திரைகள் மாதிரி உருட்டி எடுத்துடணும். ஸோ அந்த 2 கிராம் கழற்சி சூரணமும் கருப்பட்டியோடு சேர்த்து நம்ம சாப்பிடணும். சின்னதாக ஒரு எள்ளுருண்டை மாதிரி நமக்கு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம நல்லா கடிச்சு சாப்பிடும்பொழுது கருப்பட்டியோடு சேர்த்து போகும்போது அதனுடைய பலன் இன்னுமே அதிகம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். இப்போ பிசிஓடி பிரச்சனை இருக்குங்க, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ், அடினோமயோசிஸ் கண்டிஷன் இருக்குது, அதே மாதிரி மெனோபாஸ் டைமில் நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு, யூட்ரஸ் ஃபைப்ராய்ட், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த கழற்சிக்காய் அப்படின்னு சொல்கிறது ஒரு மிகப்பெரிய அருமருந்து. இதனோட சில மருந்துகள், மூலிகைகள் சேர்த்து எடுக்கும்போது இந்த பிரச்சனைகள், பிசிஓடி பிரச்சனை, தைராய்டு எல்லாம் உங்களுக்கு காணாமல் போகும். மேலும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.